Hi, hello, vanakkam. It's me, Raj. So basically investment அப்படினா எல்லாரும் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லனா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இத தவிர்த்து இன்னும் ரெண்டு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படினா ஒன்னு ஸ்டாக் மார்க்கெட் இன்னொன்னு மியூச்சுவல் ஃபண்ட். ஸ்டாக் மார்க்கெட் இல்லனா ஷேர் மார்க்கெட். சோ இத பத்தி பேசிக்கா ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அந்த வீடியோ நீங்க யாரும் பார்க்கல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. சோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தோம் மியூச்சுவல் ஃபண்ட். சோ மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படினா அதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது வீட்ல உங்களுக்கு சமைக்கிறதுக்கு காய்கறி தேவைப்படுது. சோ அதான் நீங்க மார்க்கெட் போறீங்க. உங்களுக்கு மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் என்ன காய்கறி வாங்கன்னு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கடைக்கார்ட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்து எனக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு காய்கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி எடுத்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாரு. சோ இதுதான் கான்செப்ட். அதாவது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி தெரியும். அதாவது இந்த ஷேர் வாங்கினா நல்லா ஹைல போகும், இந்த ஷேர் வாங்கினா நல்லா ரிட்டர்ன் கிடைக்கும் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஷேர் மார்க்கெட்ல டேரக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். அது தெரியாதவங்களுக்கு நீங்க உங்க ரூபாயை ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவரு உங்களுக்கு பதிலா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. எல்லா ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அதுல வர ரிட்டர்னை உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ ரிட்டர்ன் உங்களுக்கு ஃபுல்லா வராது, அதுல ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு பதிலாக அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, அதனால அவங்களுக்கு ஒரு சார்ஜ் எடுப்பாங்க. அந்த சார்ஜ் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது 0.1 இருந்து 0.35% வரைக்கும் போகும். ஸோ இது கம்மியான ரேட்ல, அதாவது 100 ரூபாய்க்கு 3 ரூபா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசா தெரியாது. இதே இது லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ்ல போறப்ப உங்களுக்கு அதிகமா தெரியும். ஸோ அதனால இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை விட செகண்ட் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ கனடாக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன் எல்லாரும் கனடா போகணும்? நம்ம சுவிட்சர்லாந்து போகலாம். ஸோ சுவிட்சர்லாந்து போய் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு எப்படி போகணும்னு தெரியாது, அங்கே எங்கே தங்கணும், என்ன சாப்பாடு, எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். அவங்களே உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்து இங்கேருந்து பத்திரமா கூட்டு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ண வச்சு எல்லா இடமும் சுற்றி காமிச்சிட்டு உங்களை பத்திரமா கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கொடுப்பீங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு, பட் ஆனால் என்ன பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்க அந்த அமௌண்ட்டை ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணா நல்லது அப்படிங்கறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அதுல இருக்கிற ரிட்டர்னை உங்ககிட்டயே கொடுத்துருவாரு. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.